அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு இன்டகிரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இன்டகிரேஷனை அஃப்கோர்ஸ் டீகாம்போசிஷன் மெத்தட் வழியாகத்தான் செய்ய போகின்றோம். ஆனால் அந்த டீகாம்போசிஷன் வழியாக செய்யும் பொழுது என்ன சவால்கள் வருகின்றன அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யுங்க, யூ ஜஸ்ட் சி. நம்ம அப்படி செய்யும் பொழுது என்ன சேலஞ்சஸ் வருது அப்படிங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன். கேமரா இங்கே க்ளோஸாக வந்துடட்டும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் 9 டிவைடட் பை x minus 1 into x plus 2 whole square dx. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி செய்ததை போன்று இதை கையாள முடியாது. இங்கே கீழே கூட்டலாகவோ கழித்தலாகவோ இல்லை. ஸோ காம்ப்ளிமெண்ட் வச்சு பெருக்கிறதோ வகுத்துறதோ இங்கே செய்ய முடியாது இல்லைங்களா. ஸோ தேர்ஃபோர் இன்னொரு முறைக்கு போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கான வழி தட் இஸ் யூஸிங் partial fraction. ஸோ partial fraction of course அதை முழுமையாக இப்போ சார் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. இட் இஸ் அ செப்பரேட் ஸ்டடி. அதனுடைய அடிப்படை rudimentary அடிப்படை விஷயங்களை மட்டும் சார் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லித்தரேன். அந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 9 டிவைடட் பை திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ சே ஒன்று இருக்கு, நான் ஏன்னு சொல்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் என்ன வடிவத்தில் உடைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் இப்படி பிரேக் பண்ண முடியும். இதில் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ஏ எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது, பி எவ்வளவு தெரியாது, சி எவ்வளவு தெரியாது. நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி செய்யணும்னு சார் உங்களுக்கு என்ன செய்கிற சொல்லித்தரேன். இப்போ என்ன வச்சுக்கிடுவோம், தெரியும்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3 எப்படி நான் சொல்லித்தரேன். அப்படி கண்டுபிடிச்சிட்டா இந்த மெயின் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறக்கா இதை செய்கிறேன். அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி மாறிடும். 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இதை சொல்லுவோம், திஸ் இஸ் 1 by x ஃபார்முலா இருக்குது. ஸோ log of x minus 1 minus log of x plus 2 plus இது x plus 2 raised to the power 2 இருக்குது. ஸோ raised to the power 2 minus 1 divided by minus 2 plus 1. ஸோ 1 divided by x plus 2 ஏற்கனவே 3 இருக்குது, 3 plus c. It is finished. அப்போ சேலஞ்ச் எங்கே இருக்குது பிள்ளைங்களா, இங்கே இருக்குது. இந்த a b c உடைய வேல்யூவை எப்படி கண்டறிவது, அதுக்கு we are going to partial fraction. அதை இப்போ நான் போர்டில் என்ன செய்ய போகிறேன், செஞ்சு காமிக்க போகிறேன். கேமராவை எங்கே வந்துடட்டும், கவனமாக போர்டுக்கு வந்துடட்டும். ஸோ இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணட்டும். ஸோ அது பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். இதுதான் முக்கியமான பகுதி. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் தான் கொடுத்துருந்தது. இதை இப்படி உடைக்கலான்னு சொல்லிட்டேன். தட் இஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1, பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2, சி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். தென் நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, இதை யூ கேன் டேக் எல்சிஎம் எடுத்து இந்த ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், ஏ பொறுத்த வரைக்கும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். பதட்டம் இல்லாமல் கவனிங்க பிள்ளைங்களா. பி இன்ட்டு ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சி பொறுத்த வரைக்கும் தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. எனவே கீழே இருக்கக்கூடிய பகுதி சமமாக இருக்கின்ற பொழுது மேலே இருக்கக்கூடிய பகுதியும் சமமாகத்தான் இருக்க வேண்டும். எனவே 9 is equal to a into x plus 2 whole square plus b into x minus 1 into x plus 2 plus c into ஏற்கனவே x plus 2 whole square இருக்கு, LCM எடுத்தா into x minus 1 into x minus 1. இது இரண்டு சமம். இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம a b c இந்த மூணையும் பல வழிகளில் கண்டுபிடிக்கலாம் பிள்ளைங்களா. நிறைய வழிகள் இருக்கு. நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால நான் இருப்பதிலேயே எளிமையான வழியை சொல்லித்தரேன். இருப்பதோட பெருசாக இருந்த இந்த முறையை நம்ம செய்ய மாட்டோம், செய்யவும் முடியாது சில நேரங்களில். பட் நீங்கள் +1 +2 படிக்கிற பிள்ளைங்க தானே, அதனால் இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. காலேஜுக்கு வரும்போது இதை கூட சிக்கலான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் எப்படி கையாளுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏவுடைய வேல்யூ வேணும் எனவே அப்படின்னா இந்த பி சி இல்லாமல் போயிடணும். அப்போ என்ன செய்யலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 - 1 0, சி போயிடும்.
1 minus 1 0, 0 into anything போயிடும். இங்க 1, 1 plus 2 3, 3 square 9. So 9 is equal to a into 9, a is equal to 1. இதில் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி நீங்கள் நோக்கம் போல் x is equal to ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா x உடைய என்ன வேல்யூவாக இருந்தாலும் இது உண்மை. x is a variable, x is x. This is true for all the values of x. எனவே x எதனால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ a கண்டுபிடிச்சிட்டீங்க. சப்போஸ் அடுத்து நீங்கள் எதை கண்டுபிடிக்க முடியும் பாருங்க. x -2 போட்டால் this fellow கேன்சல் ஆயிடுவான், இவனும் கேன்சல் ஆயிடுவான், இவன் மட்டும்தான் இருப்பான். -2 -1 -3c, -3c is equal to 9, c is equal to -3. a கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிக்கணும். ஆனால் தட் இஸ் -2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது போயிடும், 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது போயிடும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இருப்பதிலே எளிமையாக x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் this becomes 4, a உடைய வேல்யூ 1, ஸோ 4. ஓகே, c பொறுத்த வரைக்கும் this is c is -3 கண்டுபிடிச்சிருக்கோம். -3 into -1 plus 3. Okay, so x is equal to 0 now, expression becomes 9 is equal to 4 minus 2b. இது எப்படி 0, so -1 into plus 2 -2, so -2b plus 3, so b is equal to -1. அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, a ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, b ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, c ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி மாறிடும். எப்படி a by x minus 1, x எவ்வளவு 1, so 1 divided by x minus 1, b divided by x plus 2, b is equal to -1, so -1 by x plus 2, plus c is equal to -3 divided by x plus 2 whole square. இதைத்தான் கேமரா மெதுவாக அப்படியே இங்கே வந்துட்டோம்ல, இதைத்தான் இங்கே என்ன செஞ்சுருக்கோம், we have shown, இந்த இடத்துல கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். ரைட், ஒன்ஸ் இந்த ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா இதை இன்டெகிரேட் பண்ணுறது என்ன கிடையாது, விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் மேத்ஸில் சென்டம் வாங்கணும் பிள்ளைங்களா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.